வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, பிசி இது மட்டும் இல்லாமல் மற்ற போட்டித் தேர்வுகள்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நோபல் பரிசு. இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், அதன் பிறகு இந்த வருஷம் கடைசியாக வாங்கினாங்க இல்லையா நோபல் பரிசு, அதுக்கான ஷார்ட்கட், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக நீட்டாக பார்க்க போகிறோம். இதை தாண்டி இந்தியாவிலிருந்து வாங்கினவங்க நோபல் பரிசு, இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க, இந்தியாவில் இருந்த வெளிநாட்டவர்கள் யார் யாரை வாங்கினாங்கன்றத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நோபல் பரிசு பற்றிய முழுமையான தகவல், இந்த நோபல் பிரைஸ் A to Z டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் வித் ஷார்ட் கட்டோட. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இவர் தான் ஆல்ஃபிரட் நோபல். இவரோட நினைவாக தான் இந்த நோபல் பரிசை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தின இன்டிமேஷனை சொல்லிட்டு போயிடலாம். நம்ம ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் இல்லாம ஒன் அண்ட் ஒன்லி ஜிஎஸ் மட்டும், பயாலஜி இல்லாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். குரூப் 1, 2, 4 மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், அதை தாண்டி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பைலிங்குவல் தமிழ் இங்கிலீஷ்ல சேர்ந்த மாதிரியான ஒரு வகுப்பு. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றோம். நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ அந்த வீடியோ கோர்ஸை பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் ஆஃப்லைன்லயே பார்த்துக்க முடியும். டவுன்லோட் பண்ற வீடியோ பிடிஎஃப் உங்க மொபைல் ஆப்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க பிசிக்கலா யாருக்கும் ஷேர் பண்றதோ, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது. பிரைவசி பாலிசி காரணமா வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 3500. இது அக்டோபர் 20 முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படாலும் ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணோம்னா இதுதான் அதுக்கான ஃபீஸ், இதுவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான லிங்க், அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஐஃபோனு, அதுக்கப்புறம் டேபு, சிஸ்டம், பிசி இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் நீங்க தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எப்படி சார் கேட்கறது அப்படின்னா, டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கும் சேம் நம்பர் தான், 8870302702 தான். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜாவோ அல்லது வாய்ஸ் நோட்டாவோ நீங்க அனுப்பலாம். அதை கேட்டுட்டு அதுக்கான ரிப்ளை அல்லது எக்ஸ்பிளனேஷன் ஆன்சரை நான் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள கொடுத்துருவேன். ஸோ இதுதான் நம்ம இந்த ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் மூலமா கைட் பண்ணிட்டு வர ப்ரொசீஜர். டெமோ கிளாஸஸ் தேவைப்படுது, உங்க கிளாஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது சார், நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஜாயின் பண்றேன்னு நினைச்சீங்கனாலும் டெமோ கிளாஸஸும் இந்த யூடியூப் சேனல்ல இருக்குது. நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் டெமோ கிளாஸஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ஃபிரட் நோபல் ஸ்வீடனை சார்ந்தவர். இவர் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமைட், அதாவது வெடிபொருள். இது 1867 பாத்தீங்கன்னா அவர் பின்னால ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் அதுக்கு தான் ஃபேமஸ். இவருடைய நினைவாக தான் 1901 இருந்து நோபல் பரிசுகளை கொடுத்துட்டு வராங்க. உலகளாவிய மிக முக்கியமான துறைகள் மொத்தம் 5 துறைகள். அதுக்கப்புறம் தான் புதுசா அவனை சேர்க்கிறாங்க. இந்த 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்துட்டு வராங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நம்ம இதை மெடிசன் அப்படின்னு சொல்றோம், இதை பிசியாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இயற்பியல், வேதியியல், மருத்துவம். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் ஸ்வீடன், பீஸ் ஓஸ்லோ நார்வே கொடுக்குறாங்க. மொத்தம் 5 விருதுகள் தான் முதல் முறையாக நோபல் பரிசுல வழங்கப்பட்டது. பொருளாதாரம் முதல்ல வழங்கப்படலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன் அதை பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர் இலக்கியம், அமைதிக்கான நோபல் பரிசு. இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யார் தர்றது? இந்த 4 விருதை ஸ்வீடன் தருது. பீஸ் அமைதிக்கான விருதை மட்டும் யார் தர்றது? நார்வே ஓஸ்லோல வழங்குறாங்க. இப்ப 6வதா ஒரு அமைதியை தாண்டி 6வதா ஒரு நோபல் பரிசு இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1968 அங்க இருந்த ஒரு மிக முக்கியமான சென்ட்ரல் பேங்க், அதுக்கு பேர் என்னன்னா ரிக்ஸ் பேங்க். இந்த ரிக்ஸ் பேங்க் தான் ஸ்வீடனுடைய சென்ட்ரல் பேங்க். அதனுடைய 300வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக இந்த 1968 இருந்து அந்த எல்லா நோபல் பரிசு கூட எதையும் சேர்த்துடுறாங்க, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசையும் சேர்க்கிறாங்க, எக்கனாமிக்ஸுக்கான நோபல் பரிசை சேர்க்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபலுடைய நினைவாகவே வழங்குறாங்க. இது முதல் முறையாக வழங்கப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969 தான், 1969. 2 பேர் கொடுத்துருக்குறாங்க.
ராக்னர் ஃப்ரிட்ச், ஜான் டிம்பர்கன். ஜான் டிம்பர்கன். இதுல ராக்னர் ஃப்ரிட்ச் அப்படிங்கிறவர் நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? மைக்ரோ எக்கானமி, மேக்ரோ எக்கானமி, அதாவது தமிழ்ல வந்து பேரியல் மற்றும் நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதுல மேக்ரோ எக்கானமியை டெவலப் பண்ணி பெருசா எப்படி ஆக்கினது ஜேஎம் கீன்ஸ். ஆனா உருவாக்குனது யாரு? படிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸ்ல, ஞாபகம் இருக்குதா? 11th ஸ்கூல் புக்ல எவ்வளவு கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ராக்னர் ஃப்ரிட்சுக்கு முதல் முறையாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த நோபல் பரிசினுடைய 2 பக்கங்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பக்கம் நம்ம ஆல்ஃபிரட் நோபலுடைய புகைப்படம் இருக்கும், அவருடைய படம் இருக்கும் அந்த கோல்டு காயின்ல. இன்னொரு சைட்ல அந்த துறைக்கான படம் இருக்கும். அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் இமேஜ், நோபல் பரிசினுடைய ஒரு பக்கம் இமேஜ் இப்படி இருக்கும். பேக் சைடு என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். அமைதிக்கான நோபல் பரிசு பீஸுக்கு பாருங்க இப்படி இருக்கும். அதாவது 3 பேர் வந்து கட்டி தழுவுற மாதிரியான, ஆற தழுவுகிற மாதிரியான ஒரு புகைப்படம். பிசியாலஜி ஆர் மெடிசன். மெடிசனுக்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு. அதுக்கு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, எங்க இருந்து ஒரு ஆயில் எடுத்து அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து மருத்துவத்துக்கு. லிட்ரேச்சர், இங்க பாருங்க, ஒருத்தவங்க வந்து வாசிச்சுக்கிட்டு வீணை ஏதோ மீட்டுற மாதிரி, ஏதோ பாடல் ஏதோ சொல்ற மாதிரி, அதை நோட் பண்ணி எழுதுற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு பாருங்க. இது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இயற்பியல் வேதியியலுக்கு பாருங்க, ஒருத்தர் நிக்கிறாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ பண்ற மாதிரியான ஒரு இமேஜா இருக்குது. ஸோ நேச்சுரல் சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான விருது கொடுக்குறாங்க. ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2, லிட்ரேச்சர் 3, இலக்கியம் 3, மருத்துவம் 4, அமைதி 5. இதுதான் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு. அது மட்டும் தனியா இருக்கும், ஏன்னா அது தனியா உருவாக்குனாங்கல்ல, அதனால. சரி, இப்ப இதனுடைய வரலாறுலாம் பார்த்துட்டோம். இது சம்பந்தமான இப்ப டேட்டாவெல்லாம் பார்ப்போம். வருடம் பாத்தீங்கன்னா இந்த நோபல் பரிசு அறிவிப்பு எப்ப நடக்கும்? அக்டோபர் மாசம் நடக்கும். இப்ப நோபல் பரிசு அறிவிச்சாங்க, கொடுத்துட்டாங்களா? யாருக்கா கொடுத்து பாத்தீங்களா? கொடுக்க மாட்டாங்க. எப்ப கொடுப்பாங்க? இந்த ஆல்ஃபிரட் நோபலுடைய டெத் ஆனிவர்சரி, அவருடைய இறந்த நாள் டிசம்பர் 10, இந்த நோபல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஆனிவர்சரி ஆஃப் ஆல்ஃபிரட் நோபல் டெத். நோபல் இறந்த தினம் தான் அக்டோபர். ஆல்ஃபிரட் நோபல் இறந்தார் பார்த்தீங்களா, அதுதான் டிசம்பர் 10. அந்த டிசம்பர் 10 தான் என்ன பண்றாங்க, நோபல் பரிசை வழங்கிட்டு வராங்க. வருஷம் அறிவிப்பு அக்டோபர்ல, கொடுக்கறது டிசம்பர் 10. இது எங்கெங்க கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்வீடிஷ் கேபிட்டல் ஸ்டாக்ஹோம்ஸ், ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம்ஸ்ல கொடுக்குறாங்க. இந்த ஒரே ஒரு விருது, அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் எங்க கொடுக்குறாங்க? ஓஸ்லோ, நார்வேல ஓஸ்லோல வந்து வழங்குறாங்க அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும். மற்ற 4 விருதுகள், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 2மே ஸ்டாக்ஹோம்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இதுல வந்து ஒரு கோல்டு மெடல் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த பாராட்டு பத்திரம்லாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கோல்டு மெடல் வந்து பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்து பரிசு தொகை மதிப்பு 11 மில்லியன் ஸ்வீடிஷ் கரோனா. இது வந்து தோராயமா இந்திய ரூபாயின் மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 10 இருந்து 11 கோடி கிட்டத்தட்ட இதுக்கான மதிப்பு. நோபல் பிரைசஸ் இன் நம்பர்ஸ்: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், லிட்ரேச்சர், பீஸ், எக்கனாமிக் சயின்ஸ், அதாவது இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரம். இதுக்கு நம்பர் ஆஃப் பிரைசஸ், எதுக்கு எத்தனை பிரைஸ் கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் மொத்தமா 633 பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இத நம்பர் ஆஃப் லேட்ரேட்ஸ், அதாவது ஒரு சில இடங்கள்ல ஒரு விருது ஒரு ஆள் கொடுப்பாங்க, ஒரு சில 2-3 பேருக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சிங்கிள் அவார்டு 2 அல்லது 3, அதாவது ஒரே அவார்டு தான் 3 பேர் இணைஞ்சு வாங்குவாங்க, சேர்ந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தமா 633 அவார்டு வாங்கினவங்க 1026 பேர். இந்த நோபல் பரிசு வாங்கினதுலேயே மிக இளையவர் யாரு, மிகவும் வயதானவர் யாரு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 17 வயதான பாகிஸ்தானை சார்ந்த யூசப்சாய் மலாலா. ஸோ மலாலா தான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வாங்கினதுலேயே மிக மிக குறைவான வயசு. அவங்களுக்கு வாங்கும்போது 17 வயசு. 2014 அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கினாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? இவங்களோட சேர்த்து இந்தியர் ஒருவரும் வாங்கியிருப்பார். கைலாஷ் சத்யார்த்தி அவர்களும் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருப்பார். 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. அவரை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவங்க வந்து என்ன எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா, இவங்க முஸ்லிம் பெண்ணு, இது பாகிஸ்தானை சார்ந்தவங்க. அப்போ எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கும்.
இன்னுமே வந்து அங்கெல்லாம் பெண்கள் படிக்கக்கூடாது, வெளியில போகக்கூடாது, முகத்தை முழுசா மூடிக்கிட்டு தான் கவர் பண்ணிட்டு தான் போகணும், அந்த அந்த மாதிரி உடைகள் அவங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு எதிராக குறிப்பாக பெண் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஆதரவாக நின்றவங்க தான் இந்த யூசப்சாய் மலாலா. இதனால தீவிரவாதிகளால் குண்டடிப்பட்டாங்க. இப்போ அவங்க பாகிஸ்தான்ல கிடையாது, இங்கிலாந்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க அங்க கிடையாது, இங்கிலாந்துல தான் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க, அங்கதான் வாழ்ந்துட்டு வராங்க. மிக வயதானவர் 2019 கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு 97 வயசுல ஒரு மனுஷன் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஆராய்ச்சி அங்கீகாரம் கொடுத்து விருதும் கொடுத்துருக்கிறார். சயின்டிஸ்ட் ஜான் பி குட்எனஃப், பேரே பாருங்க, குட் எனஃப், போதும் நல்லது அப்படின்ற மாதிரி, நல்லது செய்தது போதும் அப்படின்ற மாதிரி கடைசியா 97 வயசுல வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் ஓல்டஸ்ட். இப்போ ஒரு 6 பேர் இந்த நோபல் பரிசை வேணான்னு இருக்கிறாங்க, டிக்ளைன் பண்ணிருக்கிறாங்க. யாராவது ஒரு பணம் கொடுத்து இவ்வளவு இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? சொல்லியிருக்கிறாங்க. அது யாருன்னு பாருங்க. ஒருத்தர் பிரெஞ்சு பிலாசபர் ஜீன் பால் சார்ட்ரே. இவர் என்ன பண்ணிருக்காரு, 1964 நோபல் பரிசு இலக்கியத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவர் வாங்க மறுத்திருக்கிறார். அதே போல வியட்நாமை சார்ந்த ஒரு புரட்சிகரவாதி லிடு தோ அப்படிங்கிறவர் 1973 அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை நடந்ததுனால எனக்கு அந்த விருது வேண்டாம், இது அவமதிப்பா இருக்கும்னு சொல்லி வாங்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு சோவியத் யூனியனை சார்ந்த போரிஸ் பாஸ்டர்னக், இவர் 1958 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இவரும் அதை வேணாம்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிருக்கிறார். இவங்க இண்டிவிஜுவல் 3 பேர். இன்னொரு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்மனியை சார்ந்தவங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, அடால்ஃப் ஹிட்லர், நம்ம ஹிட்லர் காலத்துல இருந்தவங்க எல்லாம் இல்ல அது வேண்டாம்னு சொல்லிட்டு, அது அரசியல் காரணத்துக்காகவும் இவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவும் வேண்டாம் அப்படின்னு மறுத்து இருக்கிறதா சொல்றாங்க. பட் பின்னால வந்து அவங்களுக்கு விருது வழங்கப்பட்டது, பணம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ இது வரைக்கும் 6 பேருக்கு அந்த விருது போய் சேரல. நெக்ஸ்ட், ரொம்ப முக்கியமான தலைவர் மோகன்தாஸ் கராம்சந்த் காந்தி, தேச தந்தை அவர்கள். காந்திஜிக்கு பாத்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு உட்பட பல நேரங்கள்ல அவருக்கு 5 முறை வாங்கல. அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர் பேரு நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்திருக்குது. ஆனால் அவருக்கு என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் அவருக்கு நோபல் பரிசே கொடுக்கவில்லை. 5 முறை நாமினேஷன் பண்ணி கொடுக்காத ஒருவர் இந்தியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி. அடுத்தது, இந்த நோபல் பரிசு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்வீட் மெமரிஸ் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, கணவன் மனைவி, அந்த 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 பேரோட பொண்ணு அவங்க ஹஸ்பண்டு, அதாவது பொண்ணு மருமகன், அதை தாண்டி அந்த குடும்பத்தில் இன்னொருத்தர்னு சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் மெமரி யாருக்கு வந்திருக்குன்னா நம்ம மேடம் மேரி கியூரி அவர்களுக்கு வந்திருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேரி கியூரி அண்டு பியரி கியூரி, இவங்க தான் மேரி கியூரி, அவங்களுடைய கணவர் பியரி கியூரி. இவங்க குடும்பமும் நோபல் பரிசும் அப்படிங்கிற கதையை பார்க்குறோம். 1903 பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அவர்கள் முதல் முறையாக ஒரு பெண் நோபல் பரிசு வாங்கினது 1901 கொடுக்குறாங்க. 3வது வருஷமே என்ன பண்றாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க முதல் முறையா. அவங்க தான் யாரு, நம்ம மேரி கியூரி. ஸோ இவங்க வந்து என்ன வாங்குறாங்கன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டு வாங்குறாங்க, பிசிக்ஸுக்கு வாங்குறாங்க. அவங்களும் அவருடைய ஹஸ்பண்ட் பியரி கியூரியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பிசிக்ஸுக்கு வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு பேரா வாங்குறதும் இதான் முதல் முறை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பிசிக்ஸுக்கான நோபல் பரிசு வாங்குறாங்க. அந்த லேபுக்கே போய் நம்ம படம் எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1911, ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1911 நம்ம கியூரி அவர்கள் மீண்டும் ஒரு முறை நோபல் பரிசு வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க கெமிஸ்ட்ரிக்கு. இந்த நம்ம தனிமங்கள்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கதிரியக்க தனிமங்கள்லாம் இது பண்றாங்க இல்லையா, அதுல செயற்கை கதிரியக்கத்துக்கு யார் வாங்குறாங்க, இவங்களுடைய இவங்களுடைய பொண்ணு, அவங்க கணவர், அதாவது மருமகனும் பொண்ணும் வாங்குறாங்க. பின்னாடி அதை படிப்போம், அடுத்தது படிக்க போறோம். இவங்க முதல்ல கதிரியக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தனிமங்கள்ல 1911 பாத்தீங்கன்னா 2வது முறையாக நோபல் பரிசு வாங்குறாங்க கெமிஸ்ட்ரிக்கு. ஒரே நபர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 பக்கம் வாங்கினது யாருன்னா மேரி கியூரி தான். எவ்வளவு சிறப்பு பாருங்க, ஒரு விருது வாங்குறதே பெரிய விஷயம், பட் 2மே சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது இப்ப அப்பா அம்மா பார்த்துட்டோம், மேரி கியூரி, அவங்க கணவர் பியரி கியூரி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு தான் யார் அப்படின்னா ஐரின் கியூரி. அவங்க கணவர் யாருன்னா எஃப் ஜோலியட்.
அதனால அந்த ஜோலியாட் பேரை தான் இவங்க வச்சுட்டாங்க. அதனால ஐரின் ஜோலியாட் கியூரி அப்படின்னு பேர். இவங்க 2 பேரும் கணவன் மனைவிகள். இவங்க யாரோட பொண்ணு? கியூரி பேரோட பொண்ணு இவங்க. சரி, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், கதிரியக்க தனிமம் உள்ள பொருட்கள், அதுலயும் குறிப்பா செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. 1935ல மேரி அண்ட் பேரிஸ் டாட்டர் ஐரின் கியூரி, ஐரின் ஜோலியாட் கியூரி was awarded a prize in chemistry which she shared with her husband Frederick Joliot. நம்ம ஷார்ட்டா எஃப் ஜோலியாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்சு கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசை வாங்குறாங்க 1935ல. That's the 5th award in just 2 generations. The curious connection to the Nobel doesn't end there though. Sorry. இப்போ முதல்ல 2 பேரும் சேர்ந்து வாங்கினாங்க, கணவன் மனைவி. அப்புறம் மனைவி மட்டும் வாங்கினா 3. இப்ப பொண்ணும் மருமகனும் வாங்கிட்டாங்க 5. இதோட நிக்கல, இன்னும் தொடருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த வம்சாவளியில வந்தவர் 1965ல இவர் அவருடைய பேரன் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது அவருடைய தம்பி மகன், அண்ணன் மகன், அந்த மாதிரி வந்ததும் ஒரு கதையெல்லாம் சொல்றாங்க. எது எப்படி அந்த ஃபேமிலி தான். 1965ல மேரி அண்ட் பேரி சன் இன் லா ஹென்ரி லவாய்ஷ் was serving as the executive director of UNICEF when that organization was awarded the Nobel Peace Prize 1965. யுனிசெஃப்க்கு 1965ல அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் யுனிசெஃபை யாரு நிர்வாகம் பண்ணது? எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாரு? இந்த மேரி கியூரி, பேரி கியூரி இருக்காங்கல்ல, அவருடைய சன் இன் லா ஹென்ரி லவாய்ஷ். ஸோ இதோட சேர்த்தீங்கன்னா 6 விருது ஆகி போச்சு அந்த குடும்பத்துக்கு. இது ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்தது தான், பட் இருந்தாலும் அப்ப தலைவராக இருந்தவர் யாரு? அவரு தானே பெருமை. இதெல்லாம் இவங்க குடும்பத்தோட கதைகள். அடுத்தவங்க குடும்ப கதை நமக்கு எதுக்கு நினைச்சு விட்டுற போறீங்க? எக்ஸாம்ல கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பார்க்கணும். முக்கியமான நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இயற்பியலுடைய தந்தை. இயற்பியல் தந்தைன்னு சொல்லிட்டோம். அப்ப இயற்பியலுக்கு நோபல் பரிசு 1921 வாங்கியிருக்கிறாரு. அதன் பிறகு மற்ற எல்லாருமே முக்கியமான ஆர்கனைசேஷன், முக்கிய தலைவர்கள் எல்லாம் பீஸுக்கு தான், அமைதிக்கான நோபல் பரிசு தான் வாங்கியிருப்பாங்க. நம்ம டொனால்டு ட்ரம்ப் தான் தப்பிச்சிட்டாரு, கொடுக்கல அவருக்கு, பாவம், கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஃபீல் பண்றாரு. மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 64ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட் கிராஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செஞ்சிலுவை அமைப்பு, ஆர்கனைசேஷன். இந்த செஞ்சிலுவை அமைப்பிற்காக இது வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் அதிக முறை வாங்கியிருக்குன்னா இதுதான். 1, 2, 3 வருஷம் வாங்கியிருக்காங்க பாருங்க. இதுதான் மேக்சிமம் நம்பர்ஸ். அடுத்ததாக UNHCR, அதாவது ஹை கமிஷனர் ஆஃப் ரெஃப்யூஜி. இந்த ஹை கமிஷனர் ஆஃப் ரெஃப்யூஜி வந்து பாத்தீங்கன்னா 2 முறை அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கு. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் 2020க்கான அமைதிக்கான நோபல் பரிசு. ICAN இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். நம்ம அணு ஆயுதம் பயன்படுத்துறோம்ல, அதை தடைப்படுத்துறதுக்காக அது சம்பந்தமா விரிவான அறிக்கை கொடுத்து அதில் ஒரு சாதனையை பண்ணதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு 2017ல இந்த இயக்கம் வாங்கியிருக்குது. கடைசியா யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியமும் அமைதிக்கான நோபல் பரிசை 2012ல வாங்கியிருக்குது. இதெல்லாம் நோபல் பரிசு சம்பந்தமான முக்கியமான டேட்டாஸ். இப்போதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரோம். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? நோபல் பரிசு பெற்ற இந்தியர் வாங்கியிருக்காங்க கேட்டா வாங்கியிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 1913ல நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஜனகணமன என்று அழைக்கக்கூடிய தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம், அதே போல அமர் சோனர் பங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காளதேசத்திற்கான தேசிய கீதம், பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம், 2த்தையுமே வங்காள மொழியில் எழுதியவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். அவருக்கு 1913ல இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, லிட்ரேச்சர். எந்த விஷயத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி, அவருடைய மிக முக்கியமான படைப்பான கீதாஞ்சலிக்கு இந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசியர், ஃபர்ஸ்ட் ஏசியன், ஃபர்ஸ்ட் இந்தியன் லிட்ரேச்சருக்கு வாங்கினது நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். அடுத்தது 1930ல சர் சி வி ராமன் எஃபெக்ட், அதன் காரணமாக என்ன பண்ணிருக்காரு? பிசிக்ஸுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இவரு திருச்சிக்காரர், தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. திருச்சியை சொந்த ஊராக கொண்டவர்களுக்கே தெரியாது திருச்சிக்காரர். சர் சி வி ராமன் பிசிக்ஸுக்கு நோபல் பரிசு, இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 2 பேர் தான் இந்தியர். நோபல் பரிசு பெற்ற மற்ற இந்தியர்கள், இவங்க என்ன சார் பெற்ற இந்தியர்கள்? அப்ப அவங்க யாரு? 2 பேரும் ஒண்ணுதானு கேட்டா இல்ல. இவங்கெல்லாம் இந்தியர்,
இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க ஒன்று, இன்னொன்று இங்கே இந்தியாவில் இருந்துட்டு இப்போ வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்க. இப்போ நம்ம மதர் தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்திருந்தாலும் இந்திய குடியுரிமையை பெற்றவர் யாரு? நம்ம மதர் தெரசா. அதனாலதான் அவங்க நம்ம இந்தியன்னே சொல்றோம். 1979 மதர் தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குறாங்க. அமர்த்தியா சென் 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கினார். இப்போ ஒரு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார், அது ஒரு விஷயம். அதே போல கைலாஷ் சத்யாத்ரி அவர்கள் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குறாரு 2014. இவர் தான் யார் கூட சேர்ந்து வாங்கினாரு? இவர் தான் படிச்சமே யூசப் சாய் மலாலா அமைதிக்கான நோபல் பரிசு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்குறாங்க. பாருங்களேன், இந்தியா பாகிஸ்தான் 2 பேரை கூட்டு வச்சு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சாதனை. அடுத்தது, இவங்கெல்லாம் நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளிகள். இவங்க ஃபேமிலிலாம் இந்தியாவை சார்ந்தவங்க தான், இவங்க அப்பா அம்மாலாம். ஈவன் இவங்க கூட ஆனா என்ன பண்ணிட்டாங்க, போய் அமெரிக்க குடியுரிமை அல்லது இங்கிலாந்து குடியுரிமை, வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கிட்டாங்க. அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாது, இந்திய குடிமகன் சொல்லக்கூடாது, இந்திய வம்சாவளிகள்னு சொல்லணும், இந்தியன் ஆரிஜின். 1968 ஹர்கோபிந்த் கரானா அவர்கள் பிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. இவர் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன். 1983 சுப்பிரமணியம் சந்திரசேகரன், சர் சி ராமன் இருக்காரு பாருங்க, அவருக்கு ரிலேட்டிவ், அவருக்கு சொந்தக்காரர், அவருடைய கசின் நெஃப்யூ அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சுப்பிரமணியம் சந்திரசேகரன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுறாரு. பிசிக்ஸுக்கான நோபல் பரிசை வாங்கியவர், பிசிக்ஸுக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்கார் இயற்பியலுக்கு. 2009 வெங்கி ராமகிருஷ்ணன், இவர் போய் யூகேல செட்டில் ஆயிடுறாரு. ஒரு தமிழர், நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் பிறந்திருக்கிறாரு. கெமிஸ்ட்ரி வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார். 2019 இறுதியா கடைசியா பாத்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி அவர்கள், அவர் வந்து பிறந்தது வந்து நம்ம கல்கத்தாவாக மேற்கு வங்கமா இருந்தாலும் இப்ப அமெரிக்கன் சிட்டிசனா மாறிடுறாரு. அவருக்கு வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அபிஜித் பானர்ஜி. மம்தா பானர்ஜி இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அபிஜித் பானர்ஜி இவர் கொடுத்துருக்கிறார். அடுத்தது, இது ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு பார்வை பாருங்களேன். நோபல் பரிசு பெற்ற வெளிநாட்டவர் இந்தியாவில் பிறந்தவர்கள். இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரன் தான், ஆனா வந்து இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, பிறந்துட்டாங்க. இவர் பாருங்க, எல்லாரும் கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்காரன் தான். யாரு? ரொனால்ட் ராஸ் 1902 பிசியாலஜி ஆர் மெடிசன். இவர் என்ன பண்ணிருப்பாரு, என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு, நம்ம ஸ்கூல் புக்கு 9th ஓல்டு புக் படிச்சுட்டீங்கன்னா தெரியும். தேனீக்கள் நடனம் ஆடுவது, அது சம்பந்தமான ஒரு கண்டுபிடிப்பு, அதுக்கான ஒரு பரிசு வாங்கியிருப்பார். அவர் தான் ரொனால்ட் ராஸ். இவர் வந்து பிறந்தது இங்கிலாந்தாக இருந்தாலும், அவர் அவர் வெளிநாட்டவராக இருந்தாலும் அவர் பிறந்தது எங்க, நம்ம இந்தியாவில் தான். ஸோ அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மெடிசனுக்கான நோபல் பரிசு மருத்துவத்துக்கு. 1907 ருட்யார்ட் கிப்ளிங். ஸோ ரொம்ப ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர். இவரை பத்தி நம்ம வந்து வரலாறுல நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், இவருடைய கூற்றுகள் தெரிஞ்சிருப்போம். இவர் இங்கிலாந்துக்காரராக இருந்தாலும் பிறந்தது நம்ம பாம்பேல தான். இலக்கியத்திற்கான மிகச்சிறந்த எழுத்தாளர், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ருட்யார்ட் கிப்ளிங் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இது 1907. 1989 பாத்தீங்கன்னா தலாய் லாமா, அதாவது புத்த மதத்துக்கு வந்து துறவி அல்லது புத்த மதத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவருடைய சொந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, திபெத்து. அவருக்கு நாம என்ன பண்றோம், அடைக்கலை கொடுத்தோம். இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவர் ஐயா. நாம இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போய் தான் திபெத் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, இப்போ சைனா கண்ட்ரோல்ல இருக்குது. இவரு பாதுகாப்பு தஞ்சம் அடைஞ்சு இங்க வந்து அப்படியே வந்து தப்பிச்சதுனால இவரை வந்து நாம அடைக்கலம் கொடுத்துட்டோம். நம்ம மேல ஒரு பெரிய கோபத்திலேயே சைனா எப்பவுமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர், புத்த மத தலைவர், துறவியான தலாய் லாமா அவர்கள், 14வது தலாய் லாமா. இவரு அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்கிறாரு 1989. ஸோ இதோட நம்மளுக்கு இது சம்பந்தமான எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ 2025க்கான நோபல் பரிசு வாங்கினவங்க வித் ஷார்ட்கட்டோட பார்க்கலாமா? ஒவ்வொரு துறையா பார்ப்போம். முதல்ல பாருங்க, மெடிசன் அல்லது பிசியாலஜி மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2025. முதல்ல பேரை படிச்சிடலாம், எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் சொல்லலாம். அமெரிக்காவை சேர்ந்த மேரி ப்ரௌன்கோ, அமெரிக்காவை சேர்ந்த ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஜப்பானை சேர்ந்த சிமோன் சகாகுச்சி. எதுக்காக வாங்கினாங்க, எந்த வருஷம், எந்த துறை, யாரு, எதுக்காகன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. ஃபார் தயர் டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் பெரிபெரல் இம்யூன் டாலரன்ஸ், நம்முடைய இம்யூன் சிஸ்டம் இருக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலம்,
அதனுடைய தாங்கும் சக்தி, அது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது பிரச்சனை வரும்போது, அது சம்மந்தமா ஒரு ஆராய்ச்சி அதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா, ராம் ராம் வந்து ரொம்ப டல்லா இருக்கார், உடம்பே குச்சி மாதிரி ஆயிப்போச்சு. ராம்ஸ்டெல் ராமு ரொம்ப டல்லா இருக்கிறார். ராம்ஸ்டெல்லு உடம்பே குச்சி மாதிரி ஆயிப்போச்சு. உடனே அவங்க அம்மா மேரி என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உடம்ப சரிப்படுத்துறாங்க. ஷார்ட்கட் புரிஞ்சுதா? ராம் உடம்பு ரொம்ப டல்லா இருக்கிறாரு, ராம்ஸ்டெல்லு குச்சி மாதிரி இருக்கிறாரு, சகா குச்சி. அவங்க அம்மா மேரி என்ன பண்றாங்க, அம்மா தானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, அம்மா. அப்ப மேரி என்ன பண்றாங்க, மேரி பிரான்கோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, மருத்துவத்துறை. முடிஞ்சு போச்சா? ஈஸியா இருக்கா ஷார்ட்கட்டு? ரெண்டாவது பாருங்க, பிசிக்ஸுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஜான் கிளார்க், மிச்சல் டெவரெட், ஜான் மார்டின்ஸ். இவங்க எதுக்காக வாங்குறாங்கன்னா, ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டிசேஷன் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். அதாவது ஒரு மின் சுற்றுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு, அது ஒரு ஆராய்ச்சி. அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளை சார்ந்தவராக இருந்தாலும் யாரை தான் கருதப்படுறாங்க, அமெரிக்கராகத்தான். இவர் வந்து யூகே, பிரான்ஸு, இவர் பிறந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இருக்கிறது எல்லாமே கடைசியில் பாருங்க, பிறந்ததை விட்டுருங்க, யூஎஸ்ஏ. ஸோ மொத்த பேரும் அமெரிக்காக்காரன் தான். எந்த வருஷம், எந்த துறை, யார் வாங்கினாங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட்டை பார்த்துருவோமா? பிசிக்ஸ்னால என்ன அர்த்தம், நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், அளவீட்டியல் தான் படிப்போம், கரெக்டா? அந்த அளவுல நம்ம என்ன படிப்போம், நீளம் அகலம்லாம் படிப்போம். நீளத்தெல்லாம் எப்படி அளப்போம், ஜானு. நீள அகலத்தை முதல்ல ஜான்ல தான் சொல்லுவோம், அப்புறம் மீட்டருக்கு மாறிட்டோம், எஸ்ஐ யூனிட். அப்ப ஜான், பிசிக்ஸ்னா ஜான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஜான் வச்சோம்னா வேகமா ஓடுற மைக்கில பிடிச்சிடலாம், மைக்கேல் ஆர் மிச்சல். சரியா? 2 ஜான் வச்சா, 2 ஜான் கிளார்க்கு, ஜான் மார்டின்ஸ். இந்த வாட்டி நோபல் பரிசு வாங்கணும் யார் பேரும் ஜான்னே வராது, இவங்க 2 பேர் தான். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 ஜான் வச்சோம்னா ஜான் கிளார்க்கு, ஜான் மார்டின்ஸ். மைக்கேல பிடிச்சிடலாம், ஆர் மிச்சலை பிடிச்சிடலாம், மிச்சல் டெவரெட். முடிஞ்சு போச்சு. இதுதான் இதுக்கு ஷார்ட்கட். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு 2025க்கு ஜப்பானை சார்ந்த சுசுமா கிட்டகவா, ஆஸ்திரேலியா அப்புறம் இங்கிலாந்துல குடியுரிமை வாங்கியிருக்கிறாரு ரிச்சர்ட் ராப்சன். ஜோர்தான் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறாரு ஓமர் எம் யாஹி. இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற கண்டுபிடிப்புக்காக என்ன பண்றாங்க இவங்க, அமெரிக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்துருவோமா? இப்போ ஓமருடைய சன்னு அவர் கெமிஸ்ட்ரி வாதியார் என்ன பண்றாரு, சரியா எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டாருன்னு கிட்டகவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஓமர் சன்ன கெமிஸ்ட்ரி வாதியார் என்ன பண்றாரு, எதுவுமே செய்ய மாட்டான், லேபுக்கே வரமாட்டான், லேப்னாலே பயப்படுறான், கிட்டகவான்னு கூப்பிடுறாரு. ஓமர் அப்படின்னா ஓமர் யாஹி, ஓமருடைய சன்னு. அப்போ ராப்சன், ரிச்சர்ட் ராப்சன். கிட்டகவா அப்படின்னு கூப்பிடுறாரு சுசுமு கிட்டகவா. ஸோ இவங்க 3 பேரும் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஈஸியா இருக்கா ஷார்ட்கட்டு? அடுத்தது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 2025 ஹங்கேரிய எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்கை. இவருடைய அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீவிரவாதத்துக்கு எதிராக, அதே நேரத்தில் மனித இனத்துக்கு ஆதரவாகவும் குடியாட்சிக்கு ஆதரவாகவும் இந்த மாதிரி சமூக கருத்துள்ள விஷயங்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. எல்லாம் அமைதினே வருது, அமைதி. ஓகே, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. இப்ப இலக்கியம்னா என்ன அர்த்தம், இலக்கியம் எழுதுவாங்க, எழுதிட்டு கடைசியில பாருங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே கையெழுத்த ரொம்ப கடைசியா இதான் ஒரு பேஜ்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் இந்த கார்னர்ல என்ன பண்ணுவாங்க, சும்மா சைட்ல எப்படி புரியாத மாதிரி கையெழுத்து போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? நல்லா எழுதுறவங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாம். இவர் இலக்கியத்துக்கு வாங்கியிருக்காருல்ல, அப்ப லாஸ்ட்ல கிராஸ்ல சைன் பண்றாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல கிராஸ்ல சைன் பண்றாரு. அப்ப பாருங்க, லாஸ்ட்ல கிராஸ்ல கிராஸ்னா ஹொர்கை, லாஸ்ட்ல கிராஸ்ல சைன் பண்ணுவார், நல்லா படிச்சவர், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கினவர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது அமைதிக்கான நோபல் பரிசு. இலவு காத்த கிளியாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஏமாந்து போனாரு நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சரி, அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு கொடுத்தது சரியா தப்பான்றது நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நம்மளுக்கும் தெரியல. அமைதிக்கான நோபல் பரிசு 2025 யார் வாங்கியிருக்காங்க, மரியா கொரினா மச்சோடா. ஸோ இவங்க வந்து வெனிசுலா நாட்டை சார்ந்த மிக முக்கியமாக ஒரு சமூகவாதி
மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் மனித உரிமைகளுக்காக போராடி இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொடுத்தது கரெக்ட் தான். இப்போ அமைதி நிலவணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கர்த்தரே, பரலோகத்தில் இருக்கும் நமது பரமபிதாவே, இந்த மக்களை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியாக காத்தருள வேண்டும், மரியா தாயே, அன்னைகிட்ட வேண்டுறோம். அப்ப மரியா என்ன வேண்டுறோம்? அமைதி நிலவ வேண்டும்னு வேண்டுறோம். முடிஞ்சு போச்சு. ஸோ மரியா கொரினா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் வேற. இதுக்கு யார் கொடுக்கறது? ரிக்ஸ் பேங்க் கொடுக்குறாங்க. ஸ்வீடனை சார்ந்த ரிக்ஸ் பேங்க் 1968 இருந்து கொடுக்குறாங்க. கொடுக்க ஆரம்பிச்சது 69 இருந்து தான். முதல்ல வாங்கினது நம்ம நோபல் பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு வாங்கினவர் டன்பர்க். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜான் டன்பர்க். நம்ம மேக்ரோ எக்கானமி அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணவர் ராக்னர் ஃபிட்ச். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கினாங்க. இப்ப 2025 யார் வாங்கியிருக்காங்கன்னா 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஜோயல் மாக்கர், பிலிப் அகிகான், பீட்டர் ஹாவிட். இவங்க பேர் எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது, வாயில் நுழைய மாட்டுது. சரி, நம்ம ஷார்ட்கட்டுக்கு வருவோம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன காரணம்னு சொல்றாங்க. இவரை வந்து ஃபார் ஹேவிங் ஐடென்டிஃபைடு த ப்ரீரெக்வஸ்டிஸ் ஃபார் சஸ்டெயின்டு க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் அப்படின்ற ரீசனுக்கும், தியரி ஆஃப் சஸ்டெயின்டு க்ரோத் த்ரூ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற காரணத்துக்கு இவங்க 2 பேருக்கு மொத்தம் 3 பேருக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நாம ஷார்ட்கட் என்ன சொல்றோம்னா, பீட்டரும் பிலிப்ஸும் என்ன பண்றாங்கன்னா ஜுவல் வாங்குறதுக்கு பணம் எடுத்துட்டு போறாங்க. பீட்டர் ஹாவிட், பிலிப் அஹியான் ஜுவல் வாங்குறதுக்கு பணம் எடுத்துட்டு போறாங்க. பணம்னா பொருளாதாரம், ஜுவல் வாங்கணுன்றாங்க ஜோயல் மாக்கர். இவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட். முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? மறக்காம இதை லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸை கொடுத்துட்டு உங்க நண்பர்கள் யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஆன்லைன் கோர்ஸ், நம்ம ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறோம். ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கான ஃபீஸை பார்த்துக்கோங்க. இது தீபாவளி ஆஃபர், இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும். 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, எப்படி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன். தொடர்ச்சியா படிங்க. ஸோ அடுத்தது ரயில்வே எக்ஸாம் வரப்போகுது. கண்டிப்பா இருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் கட்டாயமா இது தொடர்பாக ஒரு கேள்வி வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.